சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீ ராமலிங்கம் அவர்கள், நகர்மன்ற மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள், நகர்மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் மற்றும் நகர்மன்றத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்கள் ஜோசாலுகாஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழாவுக்கு வருகிறது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களை ஜோசாலுகாஸின் சார்பாக வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜோசாலுகாஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழா மயிலாடுதுறை மண்ணில் உங்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் இனிதே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஜோசாலுகாஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரபல திரைப்பட நடிகை சைத்ரா ரெட்டி அவர்கள், கயல் தொலைக்காட்சி தொடர் புகழ் சைத்ரா ரெட்டி அவர்கள் அவர்களை ஜோசாலுகாஸின் சார்பாக வரவேற்பு தெரிவிக்கிறோம். பலத்த கரகோஷங்களோடு சிறப்பு விழா வரும்போது மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். எல்லோரும் கரகோஷங்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய வைத்து அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரையும் மயிலாடுதுறை அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்பை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. விழாவை சேர்த்து இன்றைக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. உள்ள போயிடுங்க. வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நகர்மன்ற தலைவர் அவர்கள், நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரபல திரைப்பட நடிகை சைத்ரா ரெட்டி அவர்கள், முகமது ஃபாரூக் அவர்கள், சிறப்பு சேர்க்கும் சுரேஷ் Oh yeah. Showrooms in Tamil Nadu. We have all over.
ஜோஸ் காசி மயிலாடுதுறை புதிய திரைப்படம் மயிலாடுதுறை புதிய திரைப்படம் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்த சிறப்பு விழாவில் சிறப்பு அது மெதுவா ஜோஸ் ஆலகாசி புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் நிகழ்வு இனிதே துவங்குகிறது.
நீராறும் கடல் உடுத்த நிலத்தமிழே, சீராறு வதனமன செந்தமிழே, பாராளு மொழியான பைந்தமிழே, பாரதி பாடிய பந்தமிழே, வள்ளுவர் வாசித்த வந்தமிழே, எங்கும் ஒலிக்கும் எந்தமிழே, இயல் தமிழே, இசை தமிழே, நாடக தமிழே, நற்றமிழே, நாங்கள் மூச்சு காற்றாய் சுவாசிக்கும் முத்தமிழே, அடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு சுவைத்தமிழே, எங்கள் உடலேறு உயிரோடு வாழும் உம்மை வணங்குகின்றோம். தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களாகிய உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஜோஸ் ஆலுகாஸின் சார்பாக எங்களுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மயிலாடுதுறை ஜோஸ் ஆலுகாஸ் புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சே ராமலிங்கம் ஐயா அவர்களை மீண்டும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு வரவேற்பதில் பெருமை. சார் வணக்கம். மயிலாடுதுறையில புதிய ஒரு ஷோரூம் ஜோஸ் ஆலுகாஸ் சார்பாக துவங்கப்படுது. நீங்க வந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கணும் சொல்லி எங்களுடைய அன்பு வேண்டுகோளை வந்து வைக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோயில் நகரமாக திகழும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைநகர். அண்மையில் இது புதிய மாவட்டமாக உதயமாகி இருக்கிறது. இந்த மாவட்டத்திற்கு சுமார் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சுமார் 24 கோடி ரூபாயில் பேருந்து நிலையம், 100 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டம், இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த புதிய மாவட்ட தலைநகரில் வளர்ச்சிப் பணிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையொட்டி இப்போது ஜோஸ் ஆலுகாஸ் ஆபரண தங்க வெள்ளி ஆபரண வைர ஆபரண நகை கடை இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த வணிக நகரத்திற்கு இது ஒரு அடையாளமாக எதிர்காலத்தில் திகழும். புதிய புதிய நகரங்களில் தரமான நகைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளிலேயே விற்பனை அமோகமாக துவங்கி இருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நிறுவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து 5,99,292 வாக்குகள் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிருக்கீங்க. இதற்கு முன்னாடி நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. அதனுடைய வளர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்றம் டு பாராளுமன்றம், இந்த வளர்ச்சியை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? சுமார் 54 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறிய ஊராட்சி மன்ற தலைவராக என்னுடைய பொது வாழ்க்கையை துவங்கினேன். பிறகு ஒன்றியத்தினுடைய ஊராட்சி பெருந்தலைவர், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், பிறகு சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை பணியாற்றி இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் மக்கள் இப்போது என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள்.